எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒருமுறை தோற்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய். இது மிஷன் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 13. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லைன்றதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. முதல்ல நான் அதை கண்டுபிடிச்சே தீரணும். ஒரு பக்கம் என் கால் வேற இழுக்குது. எங்கே வச்சிருப்பான் அந்த மாஸ்க்? ஆளு அவன்தான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே தேடியும் அந்த மாஸ்க்கு கிடைக்கவே இல்லையே. ஷோ, உனக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இல்லை. உன்னை யார் பெட்லேருந்து எழுந்திரிச்சு வர சொன்னா? அது அது என்ன தேடிட்டு வந்தீங்க? அது இது தானே? ஆ, அப்படின்னா நீங்கள் தானே அது? இந்தா, இது என்னோட கிஃப்டா, நீயே வச்சுக்கோ. அப்படின்னா நான் நினச்சது சரிதான். அந்த மாஸ்க் போட்ட ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அந்த மாஸ்க்கை பொருத்தி பார்ப்பாங்க. இவரோட தானே, ஸோ அது பொருந்தி போயிடும். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்ருப்பாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்மளோட ஹீரோ, நமக்கு இதை விட்டாலாம் சான்ஸ் வேறு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவார். 2 பேருக்குள்ளேயும் காதல் தீ பற்றிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹீரோ லைட்டாக கிட்ட வந்த உடனே நம்மளோட ஹீரோயினியே மாடு கம்மங்குழியில் பாஞ்ச மாதிரி பாயின்னு பாஞ்சிருவாங்க. இருக்குன்னு இந்த ரொமான்டிக் சீனை பார்க்கணுமா அப்படின்னா என் பேச்சை கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த சீனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. அச்சோ, சீன் மறுபடியும் முடிஞ்சு போச்சே. நான் பீட்சாவை கிஸ் பண்ணிகிட்ருக்கேனா? அச்சோ, எனக்கு லவ் வந்துருச்சா? சோ, எனக்கு வெக்கமாக வருது. காலையில் குட்டி ஆப்பில் வச்சு நம்மளோட ஹீரோயின் அந்த சீனை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் தலைச்சி போயிருப்பாங்க. ஸோ நேற்று திடீர்னு இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. லிட்டில் ஆப்பிள், இந்த மாஸ்க்குக்காரன் தான். உனக்கு வேணும்னா இதை நீ எடுத்துக்கலாம். மாஸ்க்கை பார்த்து முத்தம் கொடுத்துட்ருப்பாங்க. பைத்தியம், நான் சிஸ்டம் பேசுகிறேன். வந்துட்டியா? பேசு பேசு. உனக்கு இதை விட்டால் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. லவ்லலாம் விழாத. ஒழுங்கு மரியாதை அவனை கொல்ற வேலையை பாரு. என்ன இப்போ அவசரம்? பொறிமா கொண்டுக்கலாம். பொறிமாவா? சார் தான் போச்சு. பைத்தியம், நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. நீயாச்சு அவனை இதுக்கப்புறம் கொல்ல போகிறதாச்சு. என்ன நீ என்னை திட்டிகிட்டே இருக்க? இது கேம் உலகம் தான் சொன்னேன். ஆனால் இந்த கேம் உலகத்தில் எல்லாமே இருக்குது. நான் ஏன் நிஜ உலகத்துக்கு போகணும்? இங்கே எனக்கு ட்ரெஸ் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, அன்பு கிடைக்குது, அப்புறம் கோடுங்கெல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என் பேச்சை கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா? கிழிஞ்சுது போ. எனக்கு வாய்ப்பே கிடைக்காட்டியும் நான் ஏற்படுத்துவேன். நான் தான் உங்களோட இல்லத்தரசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஒரு மயக்கிற சென்ட் பாலை கொண்டு வந்திருப்பாங்க. இதை வச்சு பீட்சாவை நான் எப்படி கவுக்கிறேன்னு மட்டும் பாரு. மென்ஷியார் மேடம், நீங்கள் ரொம்ப கெஞ்சு கேட்டதுனால தான் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு வாட்டி ஸ்மெல்லு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மனுஷன் ஆட்டை கண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் குட்டி போட்டு பொண்ணு மாதிரி உங்கள் பின்னாடியே சுற்றுவான். மனுஷங்க அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்ஃப்யூம் இது. வேறு எங்கேயுமே கிடைக்காது. கூடவே இந்த டேப்லெட்டும் மறக்காமல் இதை நீங்கள் போட்டுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. சவ மயக்கிறதுக்காக அந்த சென்ட்டு, இவங்க சாப்பிட்றதுக்காக அந்த டேப்லெட்டு. ஆஹா, ஒரு பக்கம் கொலையால் அடித்து நவுத்திருப்பாங்க. இவன் எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்றான். ரொம்ப பீஸை டேமேஜ் ஆகிட்டு இருக்கீங்க போலையே. உண்மையை சொன்னானா இல்லையா? எவ்வளோ அடித்தாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன்றான். ஓ ஓ, ஏன் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா உன்னோட உதவி எனக்கு தேவை. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவன் உண்மையை சொல்லணும். ஏதாவது செய் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இது நல்லா இருக்கும். வருவா இந்தா, எடுத்துகிட்டு போங்க. என்ன பீட்சா தின்ன மாட்டேன்றான் பாரு. இவனை கொஞ்சம் என்னென்னு கவனி. இப்போ அடிக்கிற அடியில் நீ என்ன ஆக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முரட்டத்தனமாக வந்து சிக்கலாக கழுத்துவார். என்னை விடுங்க. கூடாது. இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது. இந்தா குடிச்சிரு. ஒரு வாதம் குடிச்சிரு. அவ்வளோதான் குடிச்சு முடிச்சாச்சு. என்ன பண்ணுது? டேஸ்ட்டாக இருக்கா? ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லட்டா? இப்போ நீ குடிச்சதுல நான் வெரி பவர்ஃபுல் பாய்சன் கலந்துருக்கேன். அது என்ன பண்ணா உடம்பெல்லாம் பரவி வயதுக்குள்ளே இறங்கி அதோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். அதனால் உன்னோட மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துகிட்டே வரும். அப்போது நீ செத்து போயிடுவல. என்ன சொல்கிறீங்க? இதில் விஷம் இருக்கா? பின்னாடி யார் இதை செய்ய சொன்னான்றத சொல்லு. சொல்லு, யார் ஒன்று செய்ய சொன்னா? ஈஸியாக கேள்வி கட்டுறானுங்க. பதில் சொல்ல எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. என்னால் சொல்ல முடியாது. இவன் செத்து போயிட்டானா? ஐயோ,
நான் இவனுக்கு விஷமெல்லாம் போடல. பேதி மாத்திரை தான் கலந்தேன். ஒருவேளை பயத்திலே செத்து போயிட்டானோ? அ இவனுக்கு இதுக்கு முன்னாடி யாரோ பாய்சன் குடுத்துருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கிஸ் ஸ்மைல்.